Hi guys, today we are going for a one-day trip. அந்த ஒன்-டே ட்ரிப் எங்கன்றதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிவீல் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு தெரில. போகிறோம். ஒரே ஒரு க்ளூ வந்து விகாராபாத். பார்க்கலாம். கார் ஏறியாச்சு, போகிறோம். நம்ம எப்போவுமே ஹைதராபாத் பக்கம் தானே போவோம். இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பூரா நிறையா வந்து ஒரே இண்டஸ்ட்ரீஸ் தான். இது வந்து பெப்சியோட இண்டஸ்ட்ரி. இதுக்கப்புறம் நம்ம இந்த போகிற வழியில் எல்லாமே இண்டஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம இப்போ எங்கே போகிறோன்ற சொல்லணும்ல, அதுதான் இப்போ ரிவீல் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்போவே நான் சொல்லிட்டேன் விகாராபாத்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து எக்ஸாக்ட் பிளேஸ் எங்கன்ற சொல்ல போகிறேன். இது வந்து நம்ம வந்து ஜேராபாத் போகிற வழியில் உள்ள நம்ம வந்து சங்காரெட்டிலேருந்து திரும்புகிறோம். திரும்பிட்டு கொஞ்சம் தூரத்தில் அந்த பிரிட்ஜுக்கு கீழே போவோம். போயிட்டு அப்படியே லெஃப்ட்டு எடுக்க போகிறோம். ஆனால் இந்த பக்கம் நான் முன்னாடி ஒரு தடவை வந்தேன், இப்போ தான் வரேன். நல்லாயிருக்கு பார்க்க. இந்த ஏரியாவை ரிவீல் பண்ணுறோம். சங்காரெட்டியில் இருந்து கிளம்பி இந்த ரோடு வழியாக போய் நம்ம போகிற இடம் அனந்த பத்மநாப டெம்பிள், அனந்தகிரி. இப்போ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம். லெஃப்ட் எடுத்து இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு, மக்கள் நடமாட்டம். போகிற வழியெல்லாம் ஒரே க்ரீனரி. இந்த சைடில் இருக்கிறது பூராவே வந்து கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் தோட்டம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். கேரட் பறிக்கலான் இருந்தோம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இல்லை நம்ம போகலாம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து இறங்கலை. அப்போ கூட கேட்டோம், ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை வரும்போது பார்க்கலாம் அப்படின்னாங்க. வரும்போது பார்க்க முடியாது, மேபி இருட்டிரும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக ரெட் சாயிலு, ஃபுல்லாக காடு தான். வர்ற இடம் பூராவே ஃபுல்லாக கம்பெனி, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருந்துச்சு. இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் யூனிட்டும் வந்து இந்த ரோட்டில் தான் இருக்குது. ஆனால் எங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் இதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் இருக்குது. அதுதான் வந்து ஹைலைட்டான விஷயமே. பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த ரோடு. இதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே போகிறோம். ஃபாரஸ்ட்டு ஃபுல் நல்லா இருந்தது. நிறையா நாங்கள் பண்ண காமெடியெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் என்னென்னலாம் பண்ணோன்னு சொல்லிவிட்டு. அப்புறமா வந்து சரி ஓகே உள்ளே நுழைஞ்சிட்டோம். ரோடெல்லாம் செம காடு. காடுனா ரொம்ப பெரிய காடு சொல்ல முடியாது. பாருங்கள், சிங்கிள் ரோடு தான். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பஸ்ஸு போகுது. பஸ்ஸை ஓவர்டேக் பண்ண முடியாமல் நம்ம டிரைவர் பிரதர் வந்து அப்படியே போயிட்டுருக்காரு. பஸ்ஸு பின்னாடியே தான் போகிறார், ரொம்பலாம் வேகமாக போகல. அப்படியே பார்த்து நடு ரோட்டில் ஒரு வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தா டேங்கை சுற்றி ரோடை போகுது. நல்லா இருக்குது. ஆனால் டேங்க்கு ஏதோ ஒரு டைப்பில் செஞ்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, மேலே பார்த்தா டேங்க் இருந்தது. அப்படியே வந்தால் நமக்கு வந்து தரிசனம் கொடுக்க போகிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பஸ்ஸு ஸ்லோ ஆயிடுச்சு, மேபி இங்கே தான் ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே சரி பின்னாடி பார்த்தா வந்துட்டோம். இதுதான் அந்த ஆர்ச், அனந்தகிரி டெம்பிள், பத்மநாப டெம்பிள், அனந்த பத்மநாப டெம்பிள். இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. பூராவே அனந்த பத்மநாபன் அப்படி சொன்னாலே அனந்தனாவே படுத்திருக்கிறது தான் பத்மநாபர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பத்மநாபர் வந்து உட்காந்த மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. நல்லாயிருக்கு. இந்த ஆர்ச்சே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த ஒரு சிறப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை மேலே இருக்குது. நம்ம வண்டியில் மலை மேலே வந்தனால உங்களுக்கு அப்படி இருக்குது. இது ஒரு தூபம் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் போகணும். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலை. இந்த பக்கம் ஒரு வழி இருந்துட்டு எல்லோரும் இந்த பக்கம் வேறு வழியே நடந்தும் வரலாமா, ஒரு ட்ரெக் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க வேறு வழியே வரலான்னாங்க. சரி நாங்கள் ரிவர்ஸ் ட்ரெக் பண்ணோம். சரி சும்மா கீழே எப்படி இருக்குது போகலாம் அப்படின்னு பார்த்தா வந்து இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் நடந்தது. இங்கே வந்து நம்ம பொதுவாக வந்து நம்மளோட சவுத் இந்தியா, சென்னை இல்லாமல் புதுக்கோட்டை இந்த சைட்லாம் வந்து இந்த சமணப்படுக்கைன்னுவாங்க. என்னென்னா வந்து மலையில் வந்து ஒரு குகை மாதிரி கடைஞ்சி அந்த குகையில் வந்து இந்த சமணர்கள்லாம் படுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதே கான்செப்டில் இங்கே அனந்தகிரியில் இருக்க மலையிலையுமே இருந்தது. அதை நம்ம ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த படிக்கட்டில் ஏறி உள்ளே போனோம். பார்த்தா வந்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மலையிலையுமே வந்து கொஞ்சம் குடஞ்சி கட்டமாக போட்டு உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. கஷ்டப்பட்டு இங்கே மேலே ஏறி சரி ஓகே
அது என்ன தான் சமணர் படுக்கையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனோம். அப்படியே உள்ளே போய் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருந்தது. இந்த பக்கம் படிக்கட்டில் போனால் உள்ளே வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சுருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா உள்ளே ஒரு வந்து இங்கே வந்து ஒரு தவம் பண்ண இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நான் தான் போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே போகாத, ரொம்ப இருட்டாக இருக்குது, ஏதாவது சேஃப்டி இருக்கா இல்லைன்னு தெரியல. பார்த்தா வந்து இது வந்து மார்க்கண்டேயர் வந்து சிவனுக்காக தவம் பண்ண இடமா இந்த இடம். அவர் உள்ளே வந்து இன்னும் தவ கோலத்தில் இருக்கார் சொல்லி சொன்னாங்க. சரி உள்ளே போனோம். உள்ளே போனால் வந்து ஹைட்டு கம்மி. நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே சமணர் படுக்க மாதிரி வச்சுருக்காங்களா ஏன்னு தெரிஞ்சு இது என்னென்னமோ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா லைட் வைக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இவங்க பராமரிச்சிருக்காங்க. இங்கே அவர் இந்த மார்க்கண்டேயரோட சிலை வச்சுருக்காங்க. ஹைட் ரொம்ப கம்மி. சரி ஓகே, போய் பக்கத்தில் பார்த்தா மார்க்கண்டேயர் வந்து தவம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது இந்த சிலை. ஹைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு கம்மி. உள்ளே ஒரு திண்ணை வச்சுருக்காங்க. இது பண்ணுறதுக்காக நினைக்கிறேன். ஃபுல்லாக ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள் நான் நின்று காட்டுறேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். என் ஹைட்லேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதான் ஹைட்டு கம்மி. இல்லை குடிஞ்சு தான் போகணும். செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சு இது லைட்டு வைப்பாங்களா இல்லை என்ன வைப்பாங்கன்னு தெரியல. இந்த கட்டமாக இருக்குது. அப்படியே வந்து வெளியே பார்த்தோம். பார்த்தீங்களா. ஆனால் இவங்க வந்து இதை இன்னும் பராமரிக்கிறாங்க. ஓரளவுக்கு சொல்லணுன்னா இதை நல்லா பராமரிக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். நாய்க்குட்டி இருந்துச்சு. நம்ம வீடியோ பார்த்தோன்னா கொடுக்குன்னு ஓடி போயிடுச்சு. சரி இந்த இடத்துல என்ன இருக்குது, அங்கே தானே இருக்குது சொல்லி இதை சும்மா ஓட்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் அவங்க சமணர்களுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க அவங்க லைட்டு வெளிச்சத்துக்கெல்லாம். ஆனால் இங்கே யாரோ லீவ் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி எதுக்கு நம்ம உள்ளே போகணுன்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். சரி வெளியே வந்து இந்த பக்கம் பார்த்தா வியூ செம்மையாக இருந்துச்சு. ஃபாரஸ்ட் ஒரு சைடு, உங்களுக்கு ஃபுல்லாக மரம், பழைய காலத்து மரம் தான் ஃபுல்லாக. நிறைய ஹைட்டு மரம் தான் ஜாஸ்தியாக இருந்தது. மேபி நமக்கு தெரியும்ல, ஒரு சட்டன் எக்ஸ்டாட்டுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஏரியா டென்ஸ் ஃபாரஸ்ட்டான்னு சொல்லிவிட்டு, அதனால் சரி அப்படியே இந்த பக்கம் ஒரு வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குது இந்த மலையெல்லாம் பார்க்க அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி அப்படியே ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரி ஓகே வாங்க கீழே ஃபோட்டோ எடுக்கலாம் சொன்னாங்க. நான் வீடியோ ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு தலைகீழே தெரியுது. என் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தங்க நடந்து போயிட்டுருக்காங்க, கீழே போகலாம் அப்படி சொல்லிவிட்டு. அப்படியே சரி அப்படியே இந்த வீடியோ எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் ஸ்டெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அப்படியே தலைகீழாயிட்டு சரி நடக்கலாம் அப்படியே சொல்லி படிக்கட்டில் அப்படியே நடந்தோம். ஃபோன் இந்த இடத்துல வந்து அப்படியே வச்சுட்டே போயிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து பார்த்தா மலை அவ்வளோ பெருசு, ஹைட்டு தூரம். நாங்கள் நடந்து வந்துட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெருசு. கீழே இறங்கி பார்த்தா வந்து ஒரு தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. தெப்பக்குளத்து பக்கத்தில் அப்படியே பாருங்கள் தெப்பக்குளம் இருக்கா. அப்படியே தெப்பக்குளத்தை பார்த்து சிவன், இங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டலான்னு சொல்லிவிட்டு, இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டாக தமிழ்நாட்டில் போயிட்டுருந்த திருப்பரங்குன்றம் மேட்ரு. அதை நான் நினைக்கும் போது எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. இந்த விளக்கேற்றுறதுக்கெலாம் சண்டை போடுறாங்கல்ல, சரி ஓகே கடைசியில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, அது வந்து விளக்கேற்றுற தூணே கிடையாது, அது சர்வே தூணுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஒரு சர்வே தூண் இங்கேயும் இருக்குது கவர்மெண்ட் சொல்கிற மாதிரின்னா. ஆனால் வந்து நம்ம சைடு சொல்கிற மாதிரி இது விளக்கேற்றுற தூண். மேலே பாருங்கள் ஒரு விளக்கு இருக்குது, இது விளக்கேற்றுறாங்க. எக்ஸாக்ட்லி நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி ஒரு தூண் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கா. உள்ளே வந்து சிவன் இருக்கார். குட்டி சிவன் தான், நல்லா இருந்துச்சு. ஆனால் பூட்டி இருந்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இங்கே வந்து நம்ம இந்த நவாப்ஸ்லாம் ஆண்டிருக்காங்க இல்லையா, அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக வந்து அவங்களுக்கானதையும் கட்டிட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த மலை செமையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த மலையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்கே வந்து என்னென்னா வந்து இது வந்து லவ்வர்ஸ் பார்க் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யாரும் சாமி கும்பிட வர்றதில்ல. அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிட்டு ஃபுல்லாக வந்து இங்கே வந்து நல்லா ஊர் சுற்றிட்டு ஜாலியாக கதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைடு வர்றதை தடுக்கணுன்றதுக்காக இப்போ வந்து இங்கே செவரு கட்டிகிட்ருக்காங்க. செவரு கட்டி கேட்டு வச்சுட்ருக்காங்க. சரி இதை பார்த்தது போதும் சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஹைட்டு. ஆனால் இறங்கும் போது ஈஸியாக இருந்துச்சு, ஏறும்போது ஃபுல்லாக நாக்கு தள்ளிடுச்சு. அப்படியே கஷ்டப்பட்டு தான் ஏறினோம்.
ஃபுல் ஸ்டெப்ஸு. ஆனால் இங்கே ரொம்ப ஒஸ்ட்டான விஷயம் என்னென்னா, மக்கள் வந்து இயற்கையை எவ்வளோலாம் கெடுக்கிறாங்கன்னு நம்ம எங்கே போய் பார்க்கணும், இங்கே தான் வந்து பார்க்கணும். வர்ற மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இயற்கையை நல்லா வச்சுக்கணுன்ற எண்ணமே கிடையாது. ஃபுல்லு கவரு, பிளாஸ்டிக்கு, பாட்டிலு எல்லாமே. ஆனால் இங்கே ஒரு டஸ்ட்பின் இல்லை. மேபி டஸ்ட்பின்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்கன்னா மக்கள் மேபி நல்லா வச்சுருக்கலாங்களா இல்லையான்னு தெரியல. இல்லாட்டி மக்களுக்கே ஒரு எண்ணம் வேணும். ஓகே, இங்கெல்லாம் டஸ்ட்பின் இந்த குப்பையெல்லாம் இங்கே போடக்கூடாது, எடுத்து கொண்டு போயிட்டு வந்து பத்திரமா வெளியில் எங்கேயா போட்டால் மக்களுக்கு நல்லது, இங்கே உள்ள விலங்குகளுக்கு நல்லது அப்படின்றத அவங்க உணரணும். இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் சொல்கிறேன். மக்கள் வந்து அதையும் பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் ஏறும்போது ஏத்தாப்புல ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்தாப்புல. பட் அவர் எதுக்கு சும்மா வராருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கே போகிறாருன்னு தெரில. பெருசாக நம்ம அவரையும் கண்டுக்கல. அப்படியே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்தோம். மேலே ஏறி இது நடக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இது ஒரு அட்வைஸாகவே சொல்கிறேன். இங்கேன்னு இல்லை, இனிமேல் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கேயாவது மலைக்கு ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற குப்பை, கவர், மக்காத குப்பையெல்லாம் இருக்குல்ல, கவரு, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்களே உங்கள் பேக்லேயே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே டஸ்ட்பின் இருந்துச்சுன்னா டஸ்ட்பினில் போடுங்க. இல்லைன்னா உங்கள் பேக்லேயே வச்சுக்கோங்க. வேறு ஏன் டஸ்ட்பின் இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த இயற்கை வந்து நமக்கு எப்போவுமே நமக்கு சார்ந்ததாக இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் லைக் திஸ் சொல்லாமல் இந்த இயற்கையோடு நம்ம வாழலாம். ஒரு வழியாக நம்ம மேலே வந்தால் செருப்புக்கு வந்து காசு கேட்டாங்க. எத்தனை செருப்பாக இருந்தாலும் காசு கொடுக்கணுமா. ஓகே, ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம். இதோடு வந்து இந்த அனந்தகிரி பத்மநாபன் டெம்பிளை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோ வரப்போகுது. கோயிங் ஃபார்வர்ட் நம்ம நிறைய வீடியோ போட போகிறோம். அப்படின்றதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இதே சப்போர்ட்டை நான் இன்னமும் உங்கள்கிட்ட விரும்புகிறேன். நம்ம நிறையா வீடியோ போடுவோம், நிறையா பேசுவோம். வெறும் ட்ராவல் வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னமும் நமக்கு வந்து உங்களுக்கு என்னென்னலாம் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்ல முடியுன்றதை பார்க்குறேன்.